ஓகே, ஏஜஸில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ரேஷியோ மெத்தட். இதில் வந்து சேம் A:B, அதாவது ஏபியோட ப்ரெசன்ட் ஏஜ் ரேஷியோ 1:2. 5 இயர்ஸ் பேக் அவங்களுக்கு எப்படி இருந்தது தான் 1:3 இருந்தது தான். இப்போ அவங்களோட ப்ரெசன்ட் ஏஜ் என்ன, ஏபியோட ப்ரெசன்ட் ஏஜ் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா, என்ன பண்ணணும், 1:2, 1:3 ரேஷியோ டிஃபரன்ஸ் பார்க்கணும் இல்லையா. இது ப்ரெசன்டேஜ், இது 5 இயர்ஸ்க்கு முன்னாடி. இவங்களுக்கு எனக்கு 1 பங்கு டிஃபரன்ஸ் வருது, இவங்களுக்கு எனக்கு 0 வருது டிஃபரன்ஸ். அது எப்படி, ஒருத்தவங்களுக்கு வயசு ஏறவே இல்லை, எந்த சேஞ்சஸும் இல்லை, ஒருத்தவங்களுக்கு மட்டும் சேஞ்சஸ் இருக்குது. இது வந்து கரெக்டான ரேஷியோவா அப்படின்னா டெஃபினட்டாக இல்லை. நம்ம பார்த்தோம் இல்லையா ப்ரீவியஸ் வீடியோவில், எவ்வளோ இயர்ஸ் ஆயிருந்தாலும் இவனுக்கு எவ்வளோ ஏஜ் கூடியிருக்கோ அதுதான். இப்போ அதுதானே 5 வருஷத்தில் உனக்கு எவ்வளவோ எனக்கும் அவ்வளோதான், யாருக்கும் ஏறாமல் இருக்க போகிறதில்ல. பட் இங்கே இடத்துல எனக்கு ரேஷியோ சேஞ்சே ஆகாமல் இருக்குது, இவங்களுக்கு மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கும் போது ரேஷியோவே நமக்கு தப்பாக இருக்குது. இப்படி இருந்தால் ஃபஸ்ட்டு டிஃபரன்ஸ் எனக்கு ஒரே மாதிரி பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் தான் சம்ம சால்வ் பண்ணணும். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, லிசன், 1:2, 1:3 இருக்கா. ஸோ எனக்கு டிஃபரன்ஸ் வந்து இங்கே 1, இங்கே வந்து எனக்கு 0. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுக்கணும். டிஃபரன்ஸ் எடுத்தோன்னா எனக்கு 2, இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தால் 1. இந்த டிஃபரன்ஸை ஜஸ்ட் இப்படி இந்த ரேஷியோ கூட மல்டிப்ளை பண்ணுங்களேன். அப்போ எனக்கு என்ன ஆகுது, இந்த 2 இதோட டிஃபரன்ஸ் எடுத்து மேலே இருக்க ரேஷியோவில் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ எனக்கு ரேஷியோவே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகும் இல்லையா. இது 2:4, இங்கே 1 இருக்குது, மல்டிபிள் வித் 1 இட் வில் பி சேம் 1:3. இப்போ ரேஷியோ செக், இப்போ நியூ ரேஷியோ ஆகிடுச்சு. இது ஓல்டு ரேஷியோவாக இருந்தது, நம்ம ரேஷியோவை சேஞ்ச் பண்ணி நியூ ரேஷியோவாக கொண்டு வந்துட்டோம். இப்போ டிஃபரன்ஸை செக் பண்ணுவோமா, டிஃபரன்ஸ் 1, டிஃபரன்ஸ் 1, குட். அப்போ இந்த 1 டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது எனக்கு 5 இயர்ஸ் இல்லையா. அப்போ யாரோட ப்ரெசன்டேஜ் கேட்குறாங்க, ஏஓ பிஓ, இவங்களுக்கு 2 பங்குனா 10 வருஷம். இப்போ இதுவே இங்கே நான் யாரை சப்ஸ்டியூட் பண்ணுறோம், 4 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 20 வயசு, 10:4, சரி 10:20, 10:20. இது வந்து ஏவோட ப்ரெசன்டேஜ், இது வந்து பியோட ப்ரெசன்டேஜ். ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா, அதுதான் எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. ஸோ லிசன், கொஷினில் கொடுத்த ரேஷியோ இது, ஆனால் இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலை. ஏன்னா ரேஷியோவே நமக்கு தப்பாக இருக்குது. ஏன் தப்பாக இருக்குது, ஒருத்தனுக்கு ஏஜே ஆகலையாம், ஒருத்தனுக்கு ஏஜில் டிஃப்ரென்ஸ் வந்திருக்கும். அது எப்படி இல்லையா. ஸோ அப்போ நம்ம இதோட டிஃபரன்ஸ் எடுத்து கிராஸ் மல்டிப்ளை, இதோட டிஃபரன்ஸ் எடுத்து இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் நியூ ரேஷியோ வந்துடும். சம்மே நியூ ரேஷியோலேருந்து தான் போடணும். இப்போ டிஃபரன்ஸை செக் பண்ணுறேன்னா எனக்கு இங்கே ரெண்டுமே சேமாக இருக்குங்கும்போது பழைய ரேஷியோ மாதிரியே இந்த 1 பங்குங்கிறது எனக்கு 5 இயர்ஸ் அப்படின்னா 2 பங்கு என்ன, 4 பங்கு என்னன்னு கண்டுபிடிச்சோம்னா அவங்களோட ப்ரெசன்டேஜ் நமக்கு கிடைச்சிடும். கிளியரா? ஸோ இந்த சம்மில் பார்ப்போமா. 3 years ago, father was 7 times of his son. At present 5 times of his son. Percentage of father கேட்குறாங்க. ஸோ 3 years ago அது இருக்கட்டும். ரேஷியோ எடுத்து எழுதுவோமா, ஃபாதருக்கும் சன்னுக்கும் எழுதுகிறோம். பையன் 1 பங்கு இருந்திருந்தா அப்பா 7 பங்கு இருக்காராம், அதானே. ஃபாதர் வாஸ் 7 times of his son. சன் 1 பங்குன்னா ஃபாதர் 7 பங்கு இருக்காங்க. அட் ப்ரெசண்ட்டில் 5 times of his son. பையன் 1 பங்கு இருந்தால் அப்பா 5 பங்கு இருக்காராம். ஸோ ரேஷியோவாக கொடுத்தாலும் ஓகே, இல்லை இந்த மாதிரி கொடுத்துட்டா நம்ம ரேஷியோவாக எடுத்து எழுதிக்கணும். ஃபாதருக்கும் சன்னுக்கும் எழுதியாச்சு. இந்த 7:1ங்கிறது எப்போ, 3 years ago. அட் ப்ரெசண்ட், இது ப்ரெசண்ட்டில் ஃபாதரோட ஏஜ் என்னங்கிறது தான் கொஷின். இப்போ ரேஷியோ ரெண்டுக்கும் ஒரே மாதிரி இருக்கா, 0 இங்கே 2. அப்போ ரேஷியோவை நம்ம சேஞ்ச் பண்ணணும். எப்படி சேஞ்ச் பண்ணலாம், இந்த டிஃபரன்ஸ் எடுத்து மேலே மல்டிபிள் பண்ணுவோமா, இந்த டிஃபரன்ஸ் எடுத்து மேலே கீழே மல்டிப்ளை பண்ணுவோமா. ஸோ பண்ணுங்க பார்க்கலாம். 5:1, 4 டிஃபரன்ஸு. இப்போ நான் நியூ ரேஷியோ பண்ணுறேன்னா இதை எடுத்து இது கூடயும் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். 28:4. அதே மாதிரி இந்த 6 எடுத்து இங்கே நான் மல்டிப்ளை பண்ணேன்னா 30:6. ரேஷியோ சேஞ்ச் ஆகிடுச்சா. இப்போ இதுதான் நியூ ரேஷியோ, இதில் தான் சம்ம ப்ரொசீட் பண்ணணும். இதுக்கான டிஃபரன்ஸ் 2, இதுக்கான டிஃபரன்ஸ் 2, எனக்கு டிஃபரன்ஸ் ஒரே மாதிரி வந்துருச்சு இல்லை. இந்த 2 டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது எனக்கு எத்தனை இயர்ஸில், 3 இயர்ஸில். இப்போ ப்ரெசன்டேஜ் ஆஃப் ஃபாதர் கேட்குறாங்க, இதுதான் ப்ரெசன்டேஜோட ரேஷியோ 30. இது என்னன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த 2 இயர்ஸ் அப்படிங்கிறது, இந்த 2 பங்கு டிஃபரன்ஸுங்கிறது 3 இயர்ஸ்லனா இந்த 30ங்கிறது எனக்கு எவ்வளோ, ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா இதை அடித்தா 15 × 3 45 இயர்ஸ் தான் ஃபாதரோட ஏஜ்.